இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. 5 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் ஏலமலையில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருந்தது. அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேற்று வடமத்திய அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய தீவிர புயல் சக்தி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை 6ஆம் தேதி காலை வரை மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுக்குறைந்து அதன் பின்னர் கிழக்கு திசையில் திரும்பி மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுக்குறையக்கூடும். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தென் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 6ஆம் தேதி அன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் 7ஆம் தேதியன்று தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள் மற்றும் கேரள கடலோர பகுதிகளிலும், அடுத்து வரும் 4 நாட்களுக்கு மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.